பிரச்சனை தான் உருவாகும். தேவையா? அடுத்தது இன்னொன்று என்ன சொல்றாரு? உயர்ந்த வஸ்திரங்கள், உயர்ந்த வஸ்திரங்கள். விதவிதமாக நம்ம இருக்கக்கூடாது. விதவிதமாக ட்ரெஸ் பண்ணு வேணாம்னு சொல்ல. அந்த 40 நாளில் என்ன சொல்லக்கூடாது? புது துணி வாங்கக்கூடாது கடைக்கு போயிட்டு. அதுக்காக பணம் செலவு பண்ணக்கூடாது. அதுக்காக கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டுவான்னு சொல்ல. அதுக்காக நீ செலவு செய்யாது. கடவுளுக்காக நீ விட்டு கொடு. கடவுள் 40 நாள் எங்க இருந்தாரு? வனாந்து எங்க உபவாசம் எங்க இருக்கிறாரு? லூக்கா 1 வசனத்தை பாருங்க. லூக்கா 1 வசனத்தை பாருங்க. என்னம்மா லூக்கா 4 வசனமா? இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாள் எந்த இடத்துல சோதிக்கப்பட்டாரு? எந்த ஊர்லமா? வனாந்திரம். எங்க சோதிக்கப்பட்டால்? வனாந்திரம். வனாந்திரம்னா வீடுகள் இருக்காது. வனாந்திரம் என்ன அர்த்தம்? வீடுகள் இருக்காது. வனாந்திரத்தில் வீடு இருக்குமா? செடி முளைக்காது, தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது, மரம் இருக்காது. வனாந்திரம். வனாந்திரத்தில் போய் மாட்டினா திரும்பி வரமாட்டான். மணல் காற்று அடிக்கும். மணல் காற்று அடித்தா மணல் மழை ஆகிடும். அதில் மாட்டினா வெளியே வர முடியாது. அந்த வனாந்திரத்தில் இயேசு 40 நாள் இருக்காரு. கூட யார் இருக்கிறது? இயேசு வனாந்திரத்திற்கு யாரால கொண்டு போகப்பட்டார்? பரிசுத்த ஆவியானவரால். இது நம்ம அந்த வார்த்தை 1வது வசனமா? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவரால் வனாந்திரத்தில் கொண்டு போகப்பட்டார். அங்க யார் அவரை சோதிக்கிறது? பிசாசு. இப்ப நம்ம கூட யாரும் சோதிக்க போறாங்க. 40 நாள் நீ நல்லா விட்டுருவான். இப்போ ஆசிரியர் சொன்னார்ல, டீச் பண்ணும்போது என்னால் முடியல, உடனே பிசாசு ஓடிடும். 1 மணி நேரம் சாப்பிடு, 1 மணி நேரம் சாப்பிடு, என்ன உபவாசம், எல்லா டீச்சரும் இருக்காங்கல்ல. அது மாதிரி சில பிசாசு சோதனைகள் வரும் இல்லையா? நம்ம முடியலன்னா சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த பூ வைக்காம இருக்கிறது அதெல்லாம் செய்யலாம்ல. பூ வைக்காம இருந்தா இது போடுது. இப்போ சாப்பிடாம இருந்தால் பலம் போயிடும். டீச் பண்ணும்போது சத்தம் நல்லா வராது. இப்போ நான் நல்லா பேசுகிறேன்ல, நான் சாப்பிடாம இருந்தால் பேச முடியுமா? முடியாது. அதனால கடவுளை நான் சோதிக்கக்கூடாது. என்னால் பேச முடியாது. அப்போ கடவுள் வேலையை நான் செய்கிறேன். நானே டிபன் பண்ணிட்டு வரலாம். டிபன் பண்ணாமல் வந்து நான் கண்ணு உள்ளே போயிட்டு நான் பேச முடியலன்னா நீ கடவுளின் சத்தத்தை கேட்க முடியுமா? ஹரி, நீ கவனிக்கவே இல்லை. கொஞ்சம் கவனிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அனுப்பிச்சிடலாம். ரைட்டா? நீங்களும் என்ன செய்யலாம்? 2 விதமான அலங்காரம் சொன்னோம். உபவாசம்னா 2 விதமான உபவாசம். ஒன்று வெளிப்படையான உபவாசம், இன்னொன்று உள்ளான உபவாசம். வெளிப்படையான உபவாசம் என்ன? அலங்காரம். என்னென்ன அலங்காரம்? முதல்ல தலை முடி, 2வது பொன்னாபரணம், 3வது ட்ரெஸ். கரெக்டாக சொன்னான். இந்த ட்ரெஸ்ஸு புது துணியெல்லாம் இந்த 40 நாளில் என்ன பண்ண மாட்டாங்க? எடுக்க மாட்டாங்க. பணம் செலவு பண்ண மாட்டாங்க. சில பூ வைக்க மாட்டாங்க. ரைட்டா? சில மேக்கப் சாமான் வாங்க மாட்டாங்க. கம்மல் போட மாட்டாங்க. நகை ஆபரணங்கள், நகை, கம்மல், துணிக்கு 1000 பேர் இருப்பாங்க. எதுவுமே கடைக்கு போகாதீங்க, வாங்காதீங்க. அம்மா கூட அம்மா வாங்கிட்ட வேண்டாம் கூட நீங்க என்ன சொன்னா வேண்டாம். அதுக்குரிய செலவு எங்க போடலாம்? உண்டியில போடணும். பிறகு சாப்பாடு 1 யோவான் 2 15வது வசனம் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 பாருங்க. கடைசி இருக்கான். பேதுரு 1 பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் இல்லை. ஏனெனில் சொல்லுங்க, மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும்
உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் உண்டானவை அல்ல. கண்ணில் பார்க்குறோம், கண்கள் இச்சை என்னது பார்க்கறதெல்லாம் நான் செய்யும். ஆசிரியர் என்ன சொன்னார், கலகம் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அங்கே கிட்ட கூட போய் நிற்கக்கூடாதுங்க, உடனே அதில் போய் நம்ம பங்கு கொள்ளக்கூடாது, பார்க்க விடக்கூடாது. சங்கீதம் 1:1 என்ன இருக்கு சொல்லு, முன்னாட்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாய்களுடைய வழியில் நிற்காமலும் உட்காராமலும். முதல்ல துன்மார்க்கிற இடத்துக்கு போகக்கூடாதான். போனால் என்ன ஆகிடுவே, நீ அங்கேயே நிற்ப. நின்ன பிறகு என்ன ஆகிடுவ, அவங்க கூட மூணாவது என்னமா வருது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் நடக்கிறான். அப்புறம் பாய்களுடைய வழியில இல்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்ந்துருவான். நீ போகாது, நீ போனா என்ன ஆகுமா, போனா என்ன ஆகுமா, நீ போன பிறகு என்ன ஆகுறாங்க. 2வது வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் நிற்கிறான். போன பிறகு என்ன ஆயிட்டாங்க, நடந்து போனா அந்த துன்மார்க்க கேலி பண்ற கலகம் பண்ற இடத்துல போன உடனே என்ன ஆயிட்டான், நிற்கிறான். முதல்ல என்ன செய்யறான், பூஜா என்ன பண்றான், முதல்ல துன்மார்க்கர் நடந்து போனாமா, துன்மார்க்கர் போய் பார்க்கறாமா. பார்த்த பிறகு என்ன ஆயிட்டாங்க, நின்றுட்டான். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில நின்றுட்டான். அதை கெட்டு போறவன் நிற்கிறான். அடுத்தது பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல கெட்டு போறவன் போய் நடந்து போய் நின்று 3வது என்ன ஆயிட்டான், உட்காந்து கெட்டு போயிட்டான். அதான் சொன்னார், நீங்க உங்க கலகம் நடக்குது, உங்க டாஸ்மாக் பிராந்தி குடிக்கிறான், போகாது. நீ நடந்து போனா என்ன ஆயிடுவ, அங்க நிற்ப. நின்ன உடனே என்ன ஆயிடுவ, உட்காந்துருவ. உட்கார்ந்த உடனே என்ன ஆயிடுவ, கெட்டு போவேன். எப்படி கெட்டு போவேன், ஒன்று அவங்க கூட சேர்ந்து அடிப்பேன், இல்லை பிராந்தி குடிப்பேன், இல்லை கெட்ட வார்த்தை சொல்லுவேன், அவங்க கூட ஜாதரா போடுவேன். 2 பேரும் கெட்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னு தெரியல. நேற்று கூட உரமா எங்கள் கூட வந்தாங்க. உரமா யாருமா, லட்சுமி புடவை வாங்க வந்தாங்க. அந்த அம்மா உட்கார்றவங்கள வீட்டில் உங்கள் பையன் குடிச்சிட்டு எங்கே இருக்கான், ரோட்டில் விழுந்து போயிட்டான், வா 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 வான்னு அந்த அம்மா வேறு. அந்த அம்மா இருக்கவே இல்லை. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு பஸ்ஸை பிடிச்சி கோயம்பேடு எடுத்து அந்த அம்மா நான் போயிடுறேன் அப்படின்ட்டாங்க. அந்த அம்மாவையும் வாழ விடல, அந்த பையனும் நல்லா இல்லை, எங்களையும் என்ன பண்ண விடல, ஒன்றுமே செய்ய விடல இல்லையா. இப்போ கடவுளுக்காக நீங்க என்ன செய்யணும், டிசிப்ளின். ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம், இங்கிலீஷ்ல இருக்கு டிசிப்ளின். ஒன்று இன்வெர்ட் உள்ளான அலங்காரம், இன்னொன்று அவுட்வர்ட் புறமான அலங்காரம். பாரு ஐயா, நாங்கள் படிக்கல, நேற்று எல்லாம் படிச்சும் வந்தாங்க, ஆனால் இந்த அம்மா படிக்கல, லட்சுமி அம்மா படிக்கல, இவங்கெல்லாம் வந்தாங்க. இவங்கெல்லாம் எதனால வந்தாங்க, விசுவாசத்தினால. எதனால வந்தாங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 4:13 இருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4:13 பாருங்க. நடபடிகள் 4:13. பேதுருவும் யோவானும் தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் சொல்லுங்க, படிப்பறியாதவர்கள் சொல்லுங்க என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிக்கை பண்ணினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று பாருங்க. படிக்கல, பேதுரு யோவான் யாக்கோபு என்ன செய்யல, ஆனா சாட்சி சொல்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க, தொட்டா சுகமாகறாங்க, வியாதிகள் பறந்து போகுது, ஆச்சரியப்படுறாங்க. எப்படியா இவங்க படிக்கல, இந்த செல்லம்மா படிக்கல, அங்கே உள்ளவே மேலே ஆக மாட்டேங்கிறாங்க அம்மாவை. ஏன்பா எல்லா டீச்சருக்கு தான் மேலே போனா. அப்புறம் நான் சண்டை போட்டு, ஐயா அந்த அம்மா விசுவாசத்தில் இதை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க, அப்புறம் அனுப்பிச்சாங்க அவங்க. ஆனாலும் அந்த வசனம் என்ன சொல்லுது, சீசர்கள் படிக்கலன்னா யார் கூட இருந்தாங்க, அவங்க இயேசுவோடு இருந்தார்கள். பிரைஸ்ல இயேசுவோடு இருந்தார்கள். நம்ம இயேசுவோடு இருக்கிறாங்க. இந்த லட்சுமி அம்மா இயேசுவை வணங்குறாங்க, ஆலயத்துக்கு வராங்க, அது ஒன்றும் போதும் அவங்களுக்கு இல்லையாப்பா. ரைட், இதை உபவாசம் 40 நாட்கள் இன்னிலிருந்து தொடங்கணும். நீங்கள்
தொடரும் போது கடவுளுக்காக அடுத்த வாரம் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணணும். எதை விட்டு கொடுக்குறீங்க? நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன், நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன், நான் மட்டன் சாப்பிட மாட்டேன். நம்மளுக்கு சாப்பாடு போடுறோம்ல, அந்த டெய்லி ஐயா இன்னொரு 10 ரூபா கொடுங்க, நான் பிரியாணி போடுறேன்னா உபவாச நாளுப்பா பிரியாணி வேணாம். அவன் நம்மளால 10 ரூபா அவங்க பார்க்குறான். இப்போலாம் சாப்பிடக்கூடாதுனாங்க, போடுறது போடுவா, இதுவே நல்லா இருக்குன்றாங்க. இதுவே ஜனங்க வசனத்தை கேட்டு வயதான சாப்பிட்டு போனால் அதுவே நம்மளுக்கு நல்லது. சரிங்களா? இன்னொன்று குடும்பா, நேற்று புடவை வாங்க போனோம்ல, புடவை வாங்கும்போது ஒரு அம்மா தேடி வந்தா, ஒரு இங்கிலீஷ் காலேஜில் ப்ரொஃபஸர் அந்த அம்மா போன வருஷம் மீட்டிங் வந்தாங்க. போன வருஷம் மீட்டிங் வந்து என்னை பார்த்தாங்க. பார்த்து நம்ம இது மாதிரி ஒரு புடவெல்லாம் வாங்கி போய் கொடுக்குறாரு இந்த ஐயா அப்படின்னு சொல்லி போன வருஷம் இந்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி ஓடி வந்து, ஐயா சோழ உரை வந்து இருக்குது, என்னன்னு கேட்குறாங்க. சோழ உரை இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே நானும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், என்னால் கம்ப்யூட்டை காணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நான் யாரும் இப்போ கடவுளை நான் கெஞ்சது கிடையாது. கடவுளாக பார்த்து யார் மூலமாகுது, நீ இந்த ஜனங்களுக்கு சாப்பாடு போடு, இந்த ஜனங்களுக்கு ஏதாவது புடவை வாங்கி கொடு, இந்த சர்ச்சை சுற்றி வேலி அணி, இந்த சர்ச்சுக்கு முன்னால் கேட்டை போடு, இந்த ஃபேன் போடு, இந்த லைட்டை போடு, கடவுளுக்கு காணிக்க கொடுங்க. அதை வாங்கி நான் கொடுக்குறேன் இல்லையா? ஐயா கூட மண்ணு போகிறது 2000 ரூபாய் கொடுத்துருவேன். இப்போ அடுத்த ஸ்டெப் அதான், அடுத்த வாரத்தில் சென்ட்ரல் ரசம் ஆடுவாரன்னு சொன்னேன். மண்ணை போட்டு ஒரு கேட்டு போட போகிறோம். ரைட்டா? அப்போ இப்போ சுற்றுலா அவங்க அம்மா ஃபேன் வாங்க 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. வாங்கி போட்டோம். 1500 ரூபாய் 1000 கொடுத்துருக்காங்க. இன்னொரு 500 ரூபாய் கொடுங்க. இல்லையா? அவங்க அம்மாவை கை தட்டலாமா? நீங்கள் கடவுளுக்காக எதாவது விட்டு கொடுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு பழக்கத்தை, கெட்ட பழக்கத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா கடைசியில் யார் தான் நல்லவனா மாறுவீங்க? நீங்கள் தான் மாறுவீங்க. யார் மாறுவீங்க? நீங்கள் நல்லவர் ஆகுங்க. நீங்கள் நல்லவன் ஆகணுமா கெட்டவன் ஆகணுமா? நல்லவர்கள் ஆகணும். நல்லா படிக்கணுமா படிக்காது இருக்கணுமா? நல்லா படிக்கணும். குறைவு மார்க் வாங்கணுமா நிறைய மார்க் வாங்கணுமா? நிறைய மார்க் வாங்கணும். ரைட்டா? பூர்வஜா மார்க்கு குறைய வாங்கணுமா நிறைய வாங்கணுமா? அது என்ன நகத்தை வச்சுட்டியா? ரைட். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போது ஒரு காணிக்கை பாடுவோம். கடவுளுக்காக காணிக்கை தருவதற்கு காணிக்கை தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.